சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் 12/11/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக நாம் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் பரந்த சிந்தனைகளோடு பரோபகாரமான எண்ணங்களோடு இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும். எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். இந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னது போல அன்பின் வடிவமாக இருக்கின்ற இறைவனை நாங்கள் அன்பினாலே இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாம். அங்கிங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்றவன் இறைவன். அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவராக கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது ஐம்புலன்களும் ஒரு வழிபட வேண்டும். வேறு சிந்தனைகள் இல்லாமல் இந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது புலன்கள் ஐந்தும் கண்கள் காதுகள் மூக்குகள் வாய் மனம் ஆகிய இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிபடுகின்ற பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் நாள் 17/11/2025 அன்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் ஆரம்பம். கார்த்திகை மாத பிறப்பிலே சபரிமலைக்கு நாம் விரத முத்திர மாலை அணிந்து புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் கார்த்திகை மாத பிறப்பிலே மாலை அணிய வேண்டும். அவரவருடைய விருப்பப்படி அவரவருடைய இஷ்டப்படி 10 நாள் கழித்து மாலை போடுவது அல்லது போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மாலை போடுவது என்பதெல்லாம் நாம் நம்மை ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு விதத்திலே அமைந்துவிடும். ஐயப்பனுடைய விரதம் என்பது கார்த்திகை மாத பிறப்பிலே அந்த விரத முத்திர மாலை அணிந்தால்தான் அது புனித யாத்திரைக்கான மாலையாக அமையக்கூடியதாக சேருவதோடு இந்த ஐயப்பனுடைய விரதம் என்பது ஏனைய விரதங்களைப் போல் இல்லாமல் மனிதனை புனிதனாக்குகின்ற ஒரு அதி உன்னதமான விரதம். இந்த விரத வழிபாடுகள் இலங்கை பூராவும் நடைபெறுகிறது. கொழும்பு தலைநகரிலே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே 44 ஆண்டுகளை நிறைவாகி 45வது ஆண்டிலே புனித யாத்திரை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதத்திலே இங்கே ஜோதி காணுகின்ற வகையிலே அமையக்கூடியதாகிய இந்த மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே சிறப்பாக பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கார்த்திகை முதல் நாள் வருகின்ற திங்கட்கிழமை அதிகாலையிலே 5:30 மணி முதல் விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாஜனம், சூரிய நமஸ்காரம், பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்து மகா கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்று மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வகையிலே மாலை அணிகின்ற பக்தர்கள் முதலில் தாய் தந்தையர்களை பாத பூஜை பண்ணி அவர்களை வணங்கி ஆசியை பெற்று அதன் பின்பு குருவனுடைய ஆசியை பெற்று இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்வார்கள்.
மாலை அணிந்ததும் அவர்கள் சுவாமி என்ற பதத்தை பெறுகிறார்கள். மாலை போடாத வரையிலே அவர்கள் பக்தர்கள். மாலை அணிந்தால் தன் கழுத்திலே மாலை அணிந்து கருப்பு வேட்டி அணிந்த பின்புதான் சுவாமி என்கின்ற பதம் சேருகிறது. எனவே அந்த வகையிலே நாமும் இந்த கார்த்திகை முதல் நாளிலே ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து புனித சபரிமலை யாத்திரைக்கான பூஜை வழிபாடுகளிலே கலந்து பஜனைகளிலே கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பு. இவ்வாறு இந்த மண்டல விரத காலங்களிலே காலை மாலையிலே சரணகோஷங்களை எழுப்பி ஐயப்பன் பஜனைகள் 18ஆம் படி பூஜைகளிலே கலந்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் எமது சபரிமலை சாஸ்தாவிடத்திலே சிறப்பான மலையாள பூஜைகள், அதேபோல் நவோத்தர சகஸ்திர மகா சங்காபிஷேகம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தம்முடைய போதனையிலே சொல்லுகின்றார், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று. பகவத்கீதையிலே பலன் கருதா பணி ஆற்றுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. பணி என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வருகின்ற பொழுது ஒரு மனித இயல்பு என்னவென்றால், நாங்கள் எங்களுக்கு சுய விளம்பரம் செய்கின்ற தன்மை. எப்பொழுதும் நாங்கள் எங்களை முன்னுரிமைப்படுத்துவதற்காக ஒரு தூய நோக்கத்தோடு அல்ல, மாறாக பல எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் பணியாற்றுகின்றோம். நன்மை செய்கின்ற பொழுது அதற்கு பலாபலன்களை எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதிர்பார்ப்பதினாலே சில வேளைகளிலே ஏமாந்து போகின்றோம், அல்லது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம், அல்லது நாங்கள் அந்த பாராட்டையும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளிலே மேடைகளிலே அல்லது பொது இடங்களிலே சிலர் பாராட்டப்படுகின்றார்கள். பாராட்டுவது ஒரு சமூகத்தினுடைய ஒரு நல்ல இயல்பு வழக்கமாக இருக்கின்றது. ஒருவர் மற்றவரை பாராட்டுதல் ஒரு நல்ல காரியம். ஆனால் இந்த பாராட்டை எதிர்பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏமாந்து போகலாம், அல்லது நாங்கள் செய்கின்ற அந்த பணியினுடைய முக்கியத்துவம் மேன்மையை நாங்கள் இழந்து போகின்றோம். ஒரு வீட்டு தலைவர் தன்னுடைய பணியாளர் தனக்கு பணிவிடை செய்கின்றார் என்பதனாலே அவருக்கு எப்பொழுதும் நன்றி நன்றி என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த பாராட்டுக்காக எங்களுடைய பெயர் விளம்பர பலகையிலே போட வேண்டும், எங்களுடைய பெயரை கட்டிடங்களிலே நாங்கள் பொறிக்க வேண்டும், எங்களுடைய பெயரை பற்றி மற்றவர்கள் பலரும் பாராட்டி அவர்கள் பொது இடங்களிலே எங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கின்றது என்பது ஒரு மனித ரீதியாக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சிந்திக்கிறதாக இருக்கும். உண்மையாகவே உயர்ந்தவர்கள், மதிப்புக்குரியவர்கள், பெரும் பெரும் பணிகளை அவர்கள் செய்கின்றவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக, எளிமையானவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு அழகாக இருக்கின்றது. இயேசுவும் எவ்வளவோ பணிகளை செய்தாலும் தன்னை அவர்கள் அரசராக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே இருந்து அவர் மறைந்து போகின்றார், ஓடி ஒளிந்து கொள்கின்றார். பாராட்டு பெறுவதற்காக அல்ல, பணிவிடை செய்வதற்காக நான் வந்தேன். அப்படி பணிவிடை செய்கின்ற பொழுது ஒரு தூய மனதோடு நாங்கள் அவற்றை செய்கின்ற பொழுது இந்த உலகம் நிறைவாக வளர்ச்சி அடையும். ஒவ்வொருவருடைய மனங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும். அத்தகைய ஒரு பலன் கருதாத
பணியை ஆற்றுவதற்கு இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாளாள சிந்தையையும் எளிமையான மனதையும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி நிற்போம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக, கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி
இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.